நான் ஏத்துக்கிறேன். பட் இது செய்ய வேண்டியது யார்? ஆளுங்கட்சி தான் செய்யணும். ஆனா நான் கவன ஈர்ப்புக்கு வந்தா நான் பேசுவேன். இல்ல கவன ஈர்ப்பு வந்தா நான் கொண்டு வரேன். எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் பதிலடி கொடுத்துள்ளார். கிராமத்தை வந்து ஃபாலோ பண்ணிருக்கிறோம். இந்த கிராமத்தில் இந்த சேவைகள் முடிஞ்சிருக்கூடாது. ஏன் எம்எல்ஏக்களுக்கான இந்த டே பிளான் போட்டு அவங்க ஒர்க் ஷீட் கொடுக்க கூடாது? ஏன்னா சம்பளம் வாங்குறாங்க, எம்எல்ஏ ஹாஸ்டல்ல இருக்காங்க. இல்ல உங்க கருத்தை நான் ஏத்துக்கிறேன். பட் இது செய்ய வேண்டியது யார்? ஆளுங்கட்சி தான் செய்யணும். ஆனா நான் கவன ஈர்ப்புக்கு வந்தா நான் பேசுவேன். இல்ல கவன ஈர்ப்பு வந்தா நான் கொண்டு வருவேன். எதுக்குன்னா கார் கேட்டதுக்கு சொன்னாங்க. இல்லன்னா கார் வந்து நிறைய பேர் கார் வச்சிருக்காங்க. ஏன்னா அரசு காருன்னு போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிஏ இருப்பாங்க இருக்குமா, அவங்க எங்க போறாங்கன்னு ஒரு கண்டிப்பா டீடைல் கொடுத்தாகணும். அப்ப வந்து இதை ஒரு எம்எல்ஏக்களுக்கு வந்து ஒரு திருத்தறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. எம்எல்ஏக்கள் கம்பல்சரியா மக்களை சந்திக்க போகணுங்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. கண்டிப்பா அடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானம் வரும் பொழுது இதை பற்றி பேசும் வாய்ப்பு கிடைத்தால் உறுதியாக பத்திரிகை நண்பர்கள் நீங்க சொன்ன கருத்தை நான் அவையில் வைப்பேன். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கார் தொடர்பான விவாதம் காலை முதலே காரசாரமா இருந்தது. நீங்க வரதுக்கு அந்த நேரங்கள்ல பயங்கர ஹீட்டா இருந்தது. கார் தொடர்பா தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு அரசு கார் கொடுத்தா அதை வாங்க தயாரா, இல்ல மக்களோட வரிப்பணத்துல தேவையில்ல நான் மக்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்ல தயாரா? உங்களோட நிலைப்பாடு என்ன? முதல்ல எல்லார்கிட்டயும் கார் இருக்கு. இந்த 150 கோடி ஏழை மக்களுக்கு தந்திருந்தா நல்ல விஷயம் முதல்ல சொன்னது நான். அதனால எதிர்கட்சி தலைவராக கேப்டன் இருந்த போது அவருக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தை அவர் திருப்பி கொடுத்தவர் தான் கேப்டன் அவர்கள் என்பது இந்த உலகுக்கு தெரியும். எனக்கு கொடுத்த ஒரு கார் தான் அப்படின்றது ஒண்ணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.